அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று பாரெங்கும் அன்னையர் தினம் என்று மகிழ்ந்து பலரும் கொண்டாடுகின்றார்கள். பிள்ளைகள் தங்களுடைய தாயை போற்றி மகிழ்விப்பதற்காக அவரை வாழ்த்துவார்கள், அவர்களை சந்திப்பார்கள், அவர்களோடு உணவருந்துவார்கள், அவர்களை புகழ்ந்து பாடுவார்கள். அவர்களை மகிழ்விப்பது மட்டுமல்ல, தாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்று நினைந்து அவரை போற்றுவார்கள். பல கவிதைகள், பல கட்டுரைகள், இன்னும் பல விதமான முறையிலே இந்த அன்னையருடைய தினத்தை பிள்ளைகள் கொண்டாடுவார்கள். இந்த அன்னையர் தினம் கிட்டத்தட்ட 1908 ஆண்டு அனா யார்விஸ் என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய அன்னைக்கும் ஏனைய அன்னையர்களுக்குமாக விழா எடுத்த பொழுது 1914 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி வூட்ரோ வில்சன் என்பவர் உத்தியோகபூர்வமாக மே மாதம் 2வது ஞாயிறு அன்று இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடுவதற்காக அழைப்பிதழ் விடுத்தார். இந்த அன்னையர் தினத்தினுடைய நோக்கம் எல்லோருக்கும் தெரிந்தது. இருப்பினும் இன்றைய நாளிலே நாம் எங்களுடைய தமிழ் இலக்கியங்களை பார்க்கின்ற பொழுது அன்னையை பற்றி பல அறிஞர்களும் பல கவிதை கலைஞர்களும் அன்னையை பற்றி விவரித்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் உண்டு. அந்த தாய் அவள் படித்தவளோ படிக்காதவளோ, அனுபவம் மிக்கவளோ இல்லையோ, அழகுடையவளோ அழகு குறைந்தவளோ, எப்படிப்பட்ட சூழலிலே அந்த தாய் இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தாயினுடைய எண்ணம், நினைவுகள், அனுபவங்கள் புதுமையானவையாகத்தான் இருக்கும். தாயை மறக்க மாட்டார்கள். ஆத்திசூடி என்கின்ற தமிழ் இலக்கியத்திலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லப்படுகின்றது. தெய்வத்திற்கு ஈடாக ஒரு தாயை, அன்னையை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஒரு தமிழ் பழமொழி உண்டு, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. திருக்குறள் வளமையாக சொல்லும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாயினுடைய கனவு தன்னுடைய மகன் மகள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வளர்ச்சி, உயர்ச்சி, அவர்களுடைய மாண்புமிக்க வாழ்வு, மனித முன்னேற்றம், இவற்றையெல்லாம் கண்டு களிக்கின்ற பொழுது அவர்களை பெற்றெடுக்கின்ற கணத்தில் இருந்த மகிழ்ச்சியிலும் பார்க்க பல மடங்கு அது அதிகமாக இருக்கும். தமிழ் இலக்கிய வரியிலே அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்று, ஒவ்வொரு உயிரும் சில வேளைகளிலே பறவைகளா மிருகங்களோ அவைகள் கூட அந்த தாய் பாசத்தினாலே அவர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள். அதே வேளையிலே சில வேளைகளில் ஒரு தாயினுடைய அழுகை, கண்ணீர், ஏமாற்றம், பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்லுவார்கள். அதாவது பிள்ளைகள் தங்களுடைய மனங்களை கடினப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது பெற்றோர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக குழம்பி விடுவார்கள். இன்னும் ஒரு தமிழ் கவிதை வரியிலே தாயின் அன்பு கடலை விட ஆழமானது என்று சொல்லப்படுகின்றது. அன்பின் முதல் வடிவம் அன்னை. ஒரு குழந்தை தன்னுடைய தாயை சுயமாக இனம் கண்டுகொள்கின்றது. அந்த தாயினுடைய அரவணைப்பிலும் அன்பிலும் அந்த தாயினுடைய வளர்ப்பிலும் தான் ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு மனிதனாக உருவாகுவதற்கான விளைநிலமாக அமைகின்றது. இந்த தாயை பற்றி ஒவ்வொருவரும் பெருமையாக பேசலாம். சில வேளைகளிலே
கசப்பான அனுபவங்களும் வந்திருக்கலாம். இந்த தாய் என்னை இப்படி வளர்த்திருக்கலாமே என்று ஏங்குகின்ற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு தாயை பிள்ளை ஒவ்வொரு பருவத்திலும் விதம் விதமாக புரிந்து கொள்கின்றது. அடிப்படையிலே இந்த தாய் சேயினுடைய உறவு என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரை பிரிக்க முடியாத ஒரு உறவாகும். அதனால இந்த நாளிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய தாயை நினைந்து அந்த தாய்க்கு தங்களுடைய ஒரு பிரதி அன்பை காட்டுகின்ற, அல்லது தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகின்ற, அல்லது தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற, அந்த தாயை தன்னுடைய தாயாக முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நல்ல அனுபவமாக இந்த நாள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். இங்கு தாயை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பொதுவாக ஒவ்வொரு தாயும் அவர்கள் தியாகத்திற்கு வரவிலக்கணம் கொடுக்கின்றவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு பிள்ளையை பெற்று அதை வளர்த்து எடுக்கின்ற பொழுது ஒரு தாய் படுகின்ற வேதனைகளும் செய்கின்ற தியாகங்களும் அந்த தாயினுடைய ஏக்கங்களும் கவலைகளும் எல்லாம் அவளுடைய தியாகத்தை தான் கோடிட்டு காட்டுகின்றது. சில வேளைகளிலே வளமான நல்ல வசதியான குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளையாக இருக்கலாம், வறுமை கோட்டிலே பிறக்கின்ற குழந்தையாக இருக்கலாம். அந்த தாயினுடைய வளர்ப்பு என்பது வெறுமனே பொருளை, சொத்தை, செல்வங்களை, வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்ல, அவையெல்லாம் மிகவும் நன்மையானவை. அங்கு அமைதி, சந்தோஷம் பிறக்கலாம். இருப்பினும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை மட்டிலே காட்டுகின்ற அன்பு என்பது அந்த பிள்ளைக்கு மிக மிக அவசியமானதாக, மனிதர்களாக உருவாகுவதற்கு அது அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஒரு தாயினுடைய அன்பை அனுபவிக்காத ஒரு குழந்தையினுடைய வாழ்விலே பல வெற்றிடங்களையும் குறைகளையும் நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் அதிலே இருந்து மீட்டு கொள்ளலாம் தம்மை. இருந்தாலும் அது ஒரு பெரும் குறைபாடாக வெற்றிடமாக இருக்கும். இந்த தாய் என்பவள் தன்னுடைய பிள்ளையை பற்றி எப்படி நினைப்பாள் என்றால், அந்த பிள்ளையினுடைய மகிழ்ச்சியிலே தானும் மகிழ்ந்து கொள்வாள். அந்த பிள்ளையினுடைய வெற்றிகளிலே அவள் மிக மிக பெருமைப்படுவாள். அந்த பிள்ளையினுடைய துன்பத்திலே அவளும் இணைந்து கண்ணீர் விடுவாள். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கனவுகள் காண்பாள். அதனால இந்த தாயும் சேயும் அந்த பிள்ளை கருவிலே உருவாகுகின்ற கணத்திலிருந்து அந்த தாயினுடைய பாசம் பிரிக்க முடியாத ஒரு உறவாக வளர்ச்சி அடைவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நாங்கள் இந்த தாயினுடைய தியாகங்களை, அவளுடைய வாழ்வில் அவள் உயர்வாக கருதிய மதிப்பீடுகளை, நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித் தருகின்ற பாடங்களை, அவளுடைய வாழ்க்கையிலே அவள் படித்தவளோ படிக்கவில்லையோ அவளுடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த கொடையாகிய ஞானத்தை, அவருடைய வார்த்தைகள், அறிவுரைகள் மீண்டும் மீண்டும் மகனே மகளே என்று சொல்லிக் கொடுக்கின்ற இந்த வார்த்தைகளை நாங்கள் மீட்டு பார்க்கலாம். அதனுடைய அர்த்தத்தை கால ஓட்டத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். அந்த தாயினுடைய ஆலோசனை என்பது தன்னுடைய பாசத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் அந்த ஆலோசனை நமக்கு கிடைக்கின்றது. வேத நூலிலே நாங்கள் பல தாய்மார்களை கடவுளோடு இணைந்து அவருடைய இறை நம்பிக்கையிலே வளர்ந்த அருமை பெருமையான இலட்சிய தாய்மார்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே மரியாள் என்கின்ற தாய், இவரை பற்றி நற்செய்தியாளர்கள் பல இடங்களிலே அழகாக இயேசுவோடு இணைத்து அவருடைய போதனையை பின்பற்றுகின்றவராகவும், அவரோடு இணைந்து பயணிக்கின்றவராகவும், அவருடைய வாழ்விலே ஏற்படுகின்ற துன்ப துயரங்களிலே ஒரு சுமை தாங்கியாகவும்,
இறைவனுடைய சித்தத்திற்கு அமைவது பெரும் சவாலாக இருந்தாலும் அமைந்த மனதோடு அவள் அவற்றை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவோடு கூடவே அவருடைய பிறப்பிலே இருந்து அவருடைய இறப்பு வரை, அவருடைய தூய ஆவியானவர் பொழியப்படுகின்ற வரை, அவருடைய சீடர்கள் படிப்படியாக அவர்கள் தூதுவர்களாக செல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த இயேசு, இந்த மரியாள் இயேசுவோடு எப்படி உன்னியமாக இணைந்திருந்தாரோ, ஒரு துணை பயணியாக பிரிக்க முடியாத அன்பினாலே அவர் இணைந்திருந்தாரோ, அவருடைய ஏற்றத்திலும் தாழ்விலும், அவருடைய உயர்ச்சியிலும் அவருடைய வீழ்ச்சியிலும் தோல்விகளிலும் கூட, அவருடைய மகிழ்ச்சியிலும் அவருடைய துன்பங்களிலும் இரண்டர கலந்து கொண்ட ஒரு தாய். இந்த மரியாள் பலருக்கும், எல்லா தாய்மார்களுக்கும் அரும் பெரும் கொடையாக இயேசு தம்முடைய சிலுவையிலே மரிக்கின்ற பொழுது தம்முடைய அன்பு சீடரூடாக கொடுத்திருக்கின்றார். இவள் வெறுமனே ஒரு கட்புலனாகின்ற நிகழ்வு, ஒரு பயணத்தை அல்ல, ஒரு இறை நம்பிக்கையின் பயணத்தை மேற்கொண்டவள். woman of faith என்று சொல்லுவார்கள். இறை நம்பிக்கையினுடைய பெண். இந்த வேத நூலை பார்க்கின்ற பொழுது முதல் பெண்ணை ஏவாள் என்று அழைத்தார்கள். அந்த ஏவாள் என்கின்ற பெண் இறைவனிலே அவநம்பிக்கை கொண்டாள். இறைவனை விட்டு பிரிந்து வாழ முடியும் என்று அவள் நினைத்தாள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் மரியாளை ஒரு புதிய ஏவாளாக, எல்லோருக்கும் தாயாக விளங்கிய இந்த ஏவாளை போன்ற அல்ல, எல்லோருக்கும் தாயாக விளங்குகின்ற இறை நம்பிக்கையின் தாயாக கொடுக்கப்படுகின்றார். அதனாலே இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற தாய் என்ற ஸ்தானத்திலே இருக்கின்றவர், அவர் கைக்கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு சக்தியும் அவருடைய வாழ்க்கையினுடைய இரகசியமும் இறைவனை ஆழமாக நம்புதலும் அன்பு செய்தலும். இந்த இறை நம்பிக்கையுடைய தாய்மார்களுடைய வாழ்வை நாங்கள் பல இடங்களிலே பார்த்திருக்கின்றோம். அவர்களுடைய இறை நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய வாழ்வில் இறை நம்பிக்கை உள்ளவராக வாழ முடியும். அம்மா, தாயே என்று, ஆண்டவரே, இயேசுவே என்று, கடவுளே என்று அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ள தாய்தான் பிள்ளைகளை உருப்படியாக வளர்ப்பாள். எனவே இந்த தாய்மார்களை உடைய தினம் என்று, அன்னையர் தினம் என்று கொண்டாடுகின்ற, பிள்ளைகள் கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த தாய்மார்களாகிய நீங்களும் எங்களுடைய தாய்மை என்கின்ற அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ, நாங்கள் எங்களுடைய பலத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் திறமைகளையும் நாங்கள் ஒன்றுபடுத்தி தாய்க்குரிய உயர்வான பண்புகளை நாங்கள் எங்களிலே அணிந்து தாய்மைக்கு பெருமையும் தாய்மைக்கு மகிமையும் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக நான் விளங்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இறை ஆசீர்களை வழங்கி நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.